சரிங்களா? கல்யாணம் பண்ணால் போதுமா? இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் வாழணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா வாழணும். ஆனால் பொருத்தம் பார்த்து வச்சு கல்யாணம் மட்டும் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வாழ முடியாமல் போயிடலாம். அது மாதிரி அதுக்கும் ஒரு இருக்குது 2 பார்ட்டு. ஒன்று நடக்கணும், நடந்ததுக்கு அப்புறம் அது நீடிக்கணும். ஒன்று நடக்கணும், நடந்ததுக்கப்புறம் அது நீடிக்கணும். அந்த மாதிரி நம்ம பாருங்கள், நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை லீடர் நம்ம பார்த்துருக்கோம். தானாகவே வந்து சேர்ந்தது. ஜானகி அம்மாவுக்கு லீடர்ஷிப் என்னது தலைமை பொறுப்பு பகை ஒரு 13 நாளுக்கு சிஎம்மாக கூட இருந்தாங்க. ஆனால் அவங்களால தக்க வச்சுக்க முடியல. தானாகவே வந்தது ஓபிஎஸ்க்கு 2-3 முறை வந்தது. ஆனால் அவரால் தக்க வச்சுக்க முடியல. ஆனால் எடப்பாடி வந்து அவருக்கு தானாக வந்தது, அது ஓரளவுக்கு தக்க வச்சுக்கிட்டார். அந்த ஒரு பீரியடு தக்க வச்சுக்கிட்டார். அதுக்கு அடுத்தது அவரால் அதை தக்க வைக்க முடியல. ஸோ என்ன அர்த்தம்? போதலைன்னு அர்த்தம். இன்னும் லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தலைன்னு அர்த்தம். ஒருத்தர் நல்லவனாக இருக்கானா கெட்டவனாக இருக்கானாங்கிறத விட வசீகரமாக இருக்கானா, அடுத்தவங்களை அடக்கி ஆளக்கூடிய ஆளுமை இருக்கிறதா, இவ்வளோ தாங்க தேவை. சர்வாதிகாரி மாதிரி அடைக்காருந்தா கூட சில பேர் பெற்றுவானுங்க. அது ஆக்சுவலி உண்மையான லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, சர்வாதிகாரித்தனம். ஆனாலும் அப்படியும் அடைக்காண்டவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? அதுபோல் இந்த முகலாய பேரரசில் பார்த்திங்கன்னா எத்தனையோ வாரிசுகளில் இருப்பாங்க. நல்லவன்லாம் புசுக்கு புசுக்குன்னு செத்து போயிடுவான் அல்லது கொண்டுடுவான். அப்புறம் பிள்ளைய அப்பனே கொண்டுலாம் போட்டுருவானுங்க ஜெயிலில் வச்சு. ஒரு தைரியமோடு கூடிய துணிச்சலான முடிவு எடுக்கக்கூடிய, அதான் 3ஆம் இடம் தான் தைரியத்துக்கும் குறிக்குது. துணிச்சலான முடிவு எடுக்கக்கூடிய தைரியமான ஆளுங்க தான். அதாவது புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்கு, வன்மை, ஞானம், இந்த மாதிரி சரஸ்வதி கடாட்சங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு 2 இடம் முக்கியமாக இருக்குது. ஒன்று 3ஆம் இடம், இன்னொன்று புத கிரகம். இது 2மே தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் தொடர்பு கொண்டு இருந்தாக்கா நிறைய 12 கட்டத்தையும் நான் சம்மந்தப்படுத்தலை, 1, 3 மட்டும்தான் சம்மந்தப்படுத்துகிறேன். எல்லாமே ஒன்றும் சொல்கிறாரு நம்ம ஜாதகத்தில் எல்லாமே இருக்குமானா, எல்லாமே எல்லாருக்குமே இருக்காது. பேசிக் லக்னம் பலமாக இருக்கணும், லக்னாதிபதி பலமாக இருக்கணும், லக்னம் சுத்தமாக இருக்கணும், அதாவது பவித்திரமான கிரகங்கள் இருக்கணும். அப்போ தான் அவன் தான் ஒரிஜினல் நல்லவனான தலைவன். இல்லைன்னா மோசமான தலைவனாக இருப்பான். கெட்ட கிரக பலம் பெற்று இருந்ததுன்னா அவன் மோசமான தலைவனாக தான் இருப்பான். ஸோ 2 அமைப்பு தான் சொல்கிறேங்க. லக்னத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்த்து ஒருவருடைய தலைமை பண்பை அறிந்திட்டு உறுதியாக கூறலாம். நன்றி, வணக்கம்.